வணக்கம். உங்கள் அம்மு ரஜினி காரைக்குடி. மறுபடியும் ஒரு பதிவு. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். ஏன் லைக் அம்மானு கொடுக்க பயப்படுறீங்க? சொத்தவா கேட்குறேன். ஒரு நல்ல வீடியோக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே லைக் அமௌண்ட் அதிகமாக கொடுங்க. சரியா? எனக்கு அதே மாதிரி நானே கேட்குறேன். போகாமல உண்மை மனசாட்சிடுவேங்க. எனக்கு செய்ய நிறைய ஆசை இருக்குது. என்கிட்ட வருமானம் இல்லை. அதான் உண்மை, சத்தியம். நான் ஒரு சாதாரண ஒரு டிரைவர். எனக்கு இப்போ சினிமா நடிக்கணும், சீரியலுக்கு ஆசை நிறையா இருக்குது. யாருனாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா நான் நல்லபடியாக மக்களுக்கு நிறையா செய்வேன். பணக்காரங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நிறையா செய்வேன். படிக்க முடியாத ஆளுக்கு படிக்க வைப்பேன். எல்லா விஷயத்திலும் ஈடுபாடாக இருப்பேன். வீடு கட்டி தருவேன். பாலா செய்கிறாரில்ல, அதே மாதிரி நான் செய்வேன். எல்லாமே எனக்கு வருமானம் இல்லை. பிறவியில் பணக்காரன்ல, கோடீஸ்வரன் இல்லை. இருந்தால் செய்வேன் கண்டிப்பாக. எனக்கு அந்த மாதிரி ஆண்டவன் கொடுக்கல. வரோம் உழைச்சி சாப்பிட்னு கொடுத்துட்டேன். என்ன செய்ய? எங்கள் அம்மா அப்பாவும் ஆண்டவன் கூப்பிட்டு போயிட்டான், பொண்டாட்டி கூப்பிட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. ரெண்டு குழந்தை கட்டி கொடுத்துட்டேன். நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், நோய் நொடியில் நல்லா இருக்கேன். போதும். அந்த குழந்தைகளை பார்த்தா போதும் நினைக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசை? பொது சேவையில் மக்களுக்கு நிறையா செய்யணும் ஆசை. சரியா? நீங்கள் பார்த்து சீரியலில் நல்ல வாய்ப்பு, என்ன கேரக்டர் தான் அப்புறம் நல்ல வாய்ப்பு, தொடர் கேரக்டராக இருந்தால் நான் பண்ணுவேன், ஆசைப்பட்றேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் எவ்வளோ நாளாக கேட்டிருக்கேன். எவ்வளோ பேர் சினிமாவில் வேண்டான்னு சொல்கிறவங்களாம் உள்ளே இருக்காங்க. சீரியலில் எத்தனை பேர் வேண்டான்னு சொல்கிறவங்க உள்ளே இருக்காங்க. சரியா? இன்னொரு சின்ன அட்வைஸு, அது நடிகர் யாராக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுங்கள். ஆனால் லவ்வில் தோல்வி அடைஞ்சோன்னா தூக்கு போட்டுக்கிறீங்க, செத்துறீங்க. அது எங்களை வேதனைப்படுது. மக்களாகிய நாங்கள் வேதனைப்படுறோம். உங்கள் சொந்தக்காரன் வேதனைப்படுறோம், நாங்கள் படுறோம். நானும் அதில் ஒரு ஆள். சரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு நடிகை இறந்தாங்க. அவங்க லவர் பெங்களூரில் இருக்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க, தூக்கு போட்டது. இதே மாதிரி சில்க் ஸ்மிதா அம்மா, சினிமா நடிகை சில்க் ஸ்மிதா அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தொடர்பு இருந்தாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. அது மாதிரி சில பேர் சின்ன சின்ன மனக்கசப்பில் லவ் பண்ணி இறந்துடுறாங்க. ஏன் பண்ணுறீங்க இப்போ? லவ் ஏன் பண்ணுறீங்க? பண்ணால் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நல்லபடியாக இருங்க. எத்தனை பேர் லவ் பண்ணி சினிமா லவ் பண்ணி நல்லா தான் இருக்காங்க. அதனால் லவ் பண்ணி செட்டில் ஆயிருங்க. இப்போ தயவுசெய்து உங்களுக்கு பாதங்களை தொட்டு. யாருமே ஒன்று இறந்துன்னு வரக்கூடாது, நல்லா வாழ்ந்துன்னு இருக்கணும். சரியா? யாரும் இறக்காதீங்க தயவுசெய்து. சினிமாவில் நடிங்க, மக்களுக்கு செய்யுங்க. நீ நடிங்க, காசு சம்பாதிங்க, வேணாம் சொல்லுங்க. நீங்கள் யாரால் வந்திருக்கீங்க சினிமாவில்? சீரியல் யார்? மக்கள்னால தானே. ஒரு 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. போதும். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, இருப்பவன் கொடுப்பவன் பறிப்பான்னு சொன்ன மாதிரி, பறிச்சுட்டு போட்டோம். நீங்கள் முடிஞ்ச ஏழை எளிய பார்த்து, பணக்காரன் ஏழை எளிய மக்கள் பார்த்து செய்யுங்க. எவ்வளோ மக்கள் குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்கு, அவங்க படிக்க வைங்க. எவ்வளோ பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. இவர் விஜயன் சார் சொன்ன மாதிரி வந்தோன்னே அவர் எம்ஜிஆர் சார் மாதிரி கரெக்டாக வீட்டுக்கு அவரை பார்க்க போனால் போதும். நான் பார்த்ததில்ல, சொல்லியிருக்கேன், கேள்விப்பட்டேன், மீடியாவில் பார்த்துருக்கேன். எப்படி அவர் தேடி போயிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு வாய் சோறு போட்டு அனுப்புகிறாங்க. அது மாதிரி எல்லா மக்களும் அதை செய்யுங்க. நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். உங்கள் புண்ணில் குட்டி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. தயவுசெய்து இதை மேற்கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு, சீரியலோ சினிமாவோ எதுலையே, நான் சினிமாவே கேட்கல, சீரியல் போக எனக்கு சீரியலில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் வேண்டுங்க. என்ன கேரக்டர் தான் போல, எவ்வளோ அசிங்கமான கேரக்டர் நடிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை, ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவுசெய்து. தாழ்மையான உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பாதங்களை தொட்டுக்கு எத்தனை வீடியோ, எத்தனை வாய்ஸ் இதில் போட்டிருக்கேன். யாரும் ஒரு வாய்ப்பு தர மாதிரி இல்லை. ஏதோ ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், பேசுகிற மாதிரி இருக்கணும், லைஃப் லாங் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப அசிங்கமான கேரக்டர், அது கன்றாவி கேரக்டர். நம்ம தம்பி ராமையெல்லாம் நல்ல டேரக்டர். தம்பி ராமையெல்லாம் சாரி, இவர் அவர் பேர் நல்ல பேர் வரமாட்டேன். யாரும் தப்பாக நினைக்க வேணால். நல்ல டேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. ஒரு வில்லன் கேரக்டரில் ஒரு அசிங்கமான கேரக்டர் நடிச்சிட்டார். ஆனால் மனுஷன் காசு காண்டியில் மக்கள் மனசில் நிற்க நடித்தார். நல்ல நடிகர், காமெடி நடிகர், நல்ல நடிகர். அவர் நடித்து கடை என்னாச்சு, திட்டிட்டு போட்டோம். நம்ம கடமை நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிட்டார். அவர் ஒரு மனிதன். சரியா? அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு கேரக்டர், நல்ல வாய்ப்பு. நானும் ரொம்ப நாளாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு ஆகிட்டு தான் இருக்குது. நான் பேசி சீக்கிரம் செத்து போயிடும்ல. எனக்கு 54 நெருங்கிடுச்சு. சரியா? பேசி சாக வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. மக்களே, உங்களில் ஒருவனை நான் கேட்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் தயவுசெய்து. எனக்கு ஒரு வாய்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நானும் செஞ்ச மாதிரி இருக்கும். பிறந்தோம் இறந்துட்டுக்கூடாது. என்னால் 4 பேர் நல்லா இருக்கும். அதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் பணி பாதங்களை தொட்டு நான் கேட்குறேன். உங்கள் அம்பு ரஜினி காரைக்குடி. வாழ்க வளமுடன். இன்று போல் இன்று வாழ்க, வாழ்க பல்லாண்டு காலம்.